நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்கள குடுக்குறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பத பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள்ல எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது முக்கியமா உங்களுக்கு வேலை தொழில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பலவீனமா தான் இருப்பீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து எமோஷனலா ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. மத்தவங்க உங்களை எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடைபெறும். ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அங்க குரு பார்வை இருக்கு. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்க உங்களுக்கு உச்சம் அடைந்துதான் இருக்கிறாரு. ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேதுவோடு இணைவு பெறும்போது அப்ப மத்தவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குங்க. சனி உங்களுக்கு பெருசா பாதக இடத்துல இல்ல. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து உச்ச நிலையில இருக்கிறாரு. இந்த இடத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் பலமா இல்லாததுதான் உங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துது. மத்தவங்க எல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். மத்தவங்க எல்லாம் உங்களை ஆட்சி புரியுற மாதிரி இருக்கும். மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்டாகணும், அதுதான் செஞ்சாகணும். ஃப்ரீ வில்ல உங்களால எதுவுமே முயற்சிகள் எடுக்க முடியாது. எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் உங்களால நகர்த்த முடியாது. அந்த மாதிரிதான் இந்த ஜூலை மாதத்துல இருக்கும். உங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு போது ஹெல்த் கான்சியஸா இருந்துக்கோங்க. அதே மாதிரி மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள்ன்றது வராது. மோஸ்ட்லி இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல. உங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கு. அப்ப நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதுவும் மேரேஜுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா அது ஒரு தடங்களை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால இந்த மாதத்தை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மத்தவங்க யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரியான காலகட்டாயத்துல தள்ளப்படுற மாதிரிதான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வேண்டாம். புதுசா வேலையில தொழில்ல ஒரு முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளா இருக்காது. உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கு. உங்களுக்கு பாக்கியங்கள் அள்ளி வழங்கலாம். சூரியன் புதன் அமைப்பு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை மூலமாவோ இல்லை தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாவோ உங்களுக்கு நல்ல அமைப்பும் ஒரு நல்ல துணையும் நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடும். அதனால துலாம் ராசியினர் பாக்கியங்கள் ஏதாவது பெறணும், எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கணும்னா அப்ப தந்தை ஸ்தானத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க சப்போர்ட் கேட்டு பாருங்க. அவங்க உங்களுக்கு உறுதுணையா செயல்படுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும், லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். முயற்சிகளும் முடிவுகள் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா உங்களால ஃப்ரீ வில்லா செய்ய முடியாது. அந்த இடத்துல யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்களோட ப்ரெஷருக்கு நீங்க அடிபணிஞ்சு செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால மென்டரோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. தனியா உங்களால எந்த முயற்சிகளையும் எடுக்க முடியாதுன்னும் போது உங்களுடைய யோகாதிபதி புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கிறாரு, நல்ல துணையா செயல்படுவாருன்னும் போது அப்ப மென்டரோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மத்தவங்க கிட்ட நீங்க உதவி கேட்டு அது மூலமா உங்களுடைய முயற்சிகளை நீங்க எடுத்து செயல்படும் போது அந்த முடிவுகள் ரொம்பவே சக்சஸா இருக்குங்க. நீங்களா தனிச்சையா செயல்படும் போதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல தடங்கள் ஏற்படுது, உங்களுக்கு அந்த இடத்துல பலவீனத்தை கொடுக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மென்டரோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த தேவையில்லாத பயம், டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிருங்க. அடுத்ததா ஃபேமிலிலையும் சரி, துலாம் ராசினர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுதான். உங்களுடைய பார்ட்னர் கூட உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் ரொம்பவே வீக்கா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்தும் தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்ப உங்க பார்ட்னர் கிட்ட ஒரு பிரச்சனையும் ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத முரண்பாடுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். மத்தவங்க நம்மள ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கே, இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கே அப்படின்ற ஃபீலிங்ஸ் எல்லாமே வரும். அது நீங்க வெளியே வரணும்னா நீங்க கண்டிப்பா முருகர் வழிபாடு பண்ணுங்க. ஏன் முருகர் வழிபாடு பண்ணணும்னா
உங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு மேரேஜுக்கும் சரி, அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லயும் சரி, ஒரு தடங்கல்களையும் ஒரு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அந்த சிக்கல் வேலைவனை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். முருகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் ரொம்ப காமா வச்சுக்கோங்க. சுக்கிரன் கேது இணைவு இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத பயம் அதிகமா ஏற்படும். அதனால மைண்ட ரொம்பவே காமா ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு நீங்க மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ஹெல்த் வைஸும் பாத்தீங்கன்னா இதனாலதான் உங்களுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும். டென்ஷன்றதுனால பிபி அதிகமா ஏற்படலாம். உங்களுக்கு ஃபுட் அலர்ஜியோ இல்ல வேற எதனா அலர்ஜிகள் ஏற்படலாம். சோ ஹெல்த் வைஸும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்லயும் சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏற்படக்கூடாதுங்க செய்யும். அதனால சிக்கல் வேலவன் அந்த முருகனை நீங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு அவர் பக்கபலமா துணையா இருப்பாரு.